ஒபாமா அவர்கள் முன்னாள் யுஎஸ் பிரசிடென்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோடைய முக்கியமான ஆளு. அவரே வந்துட்டு பைடனை ஸ்டெப் டவுன் பண்ண சொல்லிட்டாரு. சப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்தா வந்து இது என்னன்னா, இது தப்பு, ஆக்சுவலா வந்துட்டு அது ஒரு பொலிட்டிக்கல் கூ, கமலா ஹாரிஸ் தான் இது பண்ணிட்டாங்க, ஜோ பைடன் வந்துட்டு வெளியில சொல்லலன்னு. கமலா ஹாரிஸ் உடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் இந்த எலெக்ஷனையே 3 இதுல தான் கொண்டு போறாரு டொனால்ட் ட்ரம்ப். நவம்பர் வந்துட்டு எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வர்சஸ் கமலா ஹாரிஸ், யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? இனிமேல் தான் அவருடைய அட்டாக்ஸ். ஏன்னா இவ்வளவு நாள் அவருடைய டார்கெட் ஃபுல்லா ஜோ பைடன் இருந்துச்சு. அடுத்த 100 நாள் பாத்தீங்கன்னா வேற மாதிரி மாறப்போகுது. ஃபர்ஸ்ட் அட்ரஸ் டு தி பப்ளிக் என்ன சொல்றாங்கன்னா, நான் வைஸ் பிரசிடென்ட் ஆறதுக்கு முன்னாடி அட்டார்னி ஜெனரலா இருந்தேன், அதுக்கும் முன்னாடி நான் யாரு தெரியுமா, அதாவது இந்த பாஷா மாதிரி சொன்னாங்க, நான் யாரு தெரியுமா, நான் வந்து கலிபோர்னியால வணக்கம் இஸ்ரேல் ஜபசிங். இப்போ அமெரிக்காவுடைய பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல திடீர்னு டெமோக்ராட்டிக் கேண்டிடேட் மாறிட்டாங்க. இப்போ இட் இஸ் கமலா ஹாரிஸ் வர்சஸ் டொனால்ட் ட்ரம்ப். நம்ம ஏற்கனவே கூட ஒரு வீடியோல பார்த்திருந்தோம். அதுல சொல்லியிருந்தோம், ஒருவேளை பைடனே ஸ்டெப் டவுன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவரா ஸ்டெப் டவுன் பண்ண முதல் சான்ஸ் யாருன்னா இவங்க வைஸ் பிரசிடென்ட் யாரு, கமலா ஹாரிஸ். ஸோ எதிர்பார்த்த விதமாகவே அவர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாரு. காரணம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஏஜ் 81 இயர்ஸ். ஸோ அதுதான் ட்ரம்ப் திருப்பி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் டிபேட் ஜூன் 27 நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இவர் ஜோ பைடன் அவர்கள் சொதப்பிட்டார். ஸோ அது பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ட்ரம்ப்பாக தான் இருந்துச்சு. அவர் பேச்சு வாய்க்குள்ள எதுவுமே வரல, ஒரு மாதிரி முணுமுணுத்துக்கிட்டு இருந்தார். திருப்பி கோவிட் வேற வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் உள்ள டோனர்ஸே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்பிக்கை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழலில் தான் ஒபாமா, அது ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. ஒபாமா அவர்கள் முன்னாள் யுஎஸ் பிரசிடென்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோடைய முக்கியமான ஆளு. அவரே வந்துட்டு பைடனை ஸ்டெப் டவுன் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் ஐட்டம் வந்துச்சு. அது இல்லாமல் நான்சி பெலோசி அவங்களும் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோடைய ஒரு முக்கியமான மெம்பர். ஸோ அவங்களுக்கு வந்து குரூஷியல் ரோல்ன்றாங்க. அவங்களும் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, இல்லை ஜோ பைடன் ஸ்டெப் டவுன் பண்ணுறது நல்லதுன்னு. ஸோ இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இவர் நம்மளுடைய ஜோ பைடன் இப்போதைய பிரசிடென்ட், அவருக்கு திடீர்னு கோவிட் வந்தனால கேம்பெயின்லேருந்து ரெஸ்ட்டுக்கு இருந்தார். அப்போ அவருடைய க்ளோஸ் கான்ஃபிடன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் ஸ்டெப் டவுன் பண்ணுறேன், என்னுடைய நாமினி யாருன்னா கமலா ஹாரிஸ் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இது உடனடியாக ஃபர்ஸ்ட் ரிப்பப்ளிக்கன் சப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்தா வந்து இது என்னன்னா, இது தப்பு, ஆக்சுவலா வந்துட்டு அது ஒரு பொலிட்டிக்கல் கூ, கமலா ஹாரிஸ் தான் இது பண்ணிட்டாங்க, ஜோ பைடன் வந்துட்டு வெளியில சொல்லலன்னு. ஆனா அது தவறு. ஏன்னா அதுக்கப்புறம் ஜோ பைடனே இப்ப நேற்று வெளியில வந்து அந்த கேம்பெயின் இதுலயே வந்துட்டு இவங்க தான் என்னுடைய நாமினி அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இப்போ யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகங்க? கமலா ஹாரிஸ் வர்சஸ் டொனால்ட் ட்ரம்ப். இப்போ டொனால்ட் ட்ரம்ப்னா ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி கேண்டிடேட்டு, பயங்கர ஸ்ட்ராங் கேண்டிடேட்டு. கமலா ஹாரிஸ் பாத்தீங்கன்னா இதுவரை பெருசா வெளியில அமெரிக்கா, அவங்க தான் வைஸ் பிரசிடென்டா இருந்தாங்க, இருந்தாலும் பிரசிடென்ட் தான் எல்லாம். ஸோ வைஸ் பிரசிடென்ட்ன்றது ஒரு பெரிய இதா தெரியல. ஸோ இந்த சூழல்ல ஆல்சோ கம்பேர்ட் டு டொனால்ட் ட்ரம்ப், அவர் ஏற்கனவே யூஎஸ் பிரசிடென்டா இருந்தவர். இன்னொரு ஒரு முக்கிய இது என்னன்னா, ரொம்ப அக்ரஸிவான ஆள். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வர்சஸ் நம்மளுடைய கமலா ஹாரிஸ், யாருக்கு வெற்றி வாய்ப்பு இன்றைய சூழலில் அதிகம்? இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல இவங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டியுடைய கேண்டிடேட் ஆயிட்டாங்களா? ஜோ பைடன் அவர்கள் சொன்னனால கிடையாது. ஜோ பைடன் வந்துட்டு அவருடைய நாமினி தான். உடனடியா இந்த அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், யாருக்கு, ஜோ பைடனுக்கு சொல்றாங்க, பிரசிடென்ட்டுக்கு. அதே சமயத்துல நான் இவர் நாமினி தான், இருந்தாலும் நான் என்னுடைய பார்ட்டி கேண்டிடேட்ஸ் அவங்களே என்ன தேர்ந்தெடுக்க நான் முயற்சி செய்வேன் அப்படின்னாங்க. அதே ஒரு நல்ல கான்பிடென்டான ஸ்டெப். ஸோ அவங்க சொன்ன மாதிரியே 36 மணி நேரம், ஏன்னா இது பாத்தீங்கன்னா பிரைமரிஸ்னு அமெரிக்கன் பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைமரிஸ், அந்தந்த கட்சி ஆளுங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க. ஸோ அதுல இருந்து ஏறக்குறைய 3800 டெலிகேட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களும் ஜோ பைடனுக்காக வந்தவர்கள்.
ஸோ இப்போ ஜோ பைடன் இவங்களை நாமினேட் பண்ணி நான்சி பெலோசி பேக்கப் பண்ணிட்டாங்க, ஒபாமாவும் பேக்கப் பண்ற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா வெறும் 36 மணி நேரத்துக்குள்ள மோர் தென் 50% ஆஃப் த டெமோக்ராட்டிக் பார்ட்டி டெலிகேட்ஸ் அவங்க இவங்கள அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எப்போ? வெறும் 36 மணி நேரத்துக்குள்ள. அடுத்தது ஒரே நாள்ல $81 மில்லியன் வந்துட்டு டொனேஷனா வந்துருச்சு இவங்க கேம்பெயினை எடுத்த உடனே. இவங்க தான் கேண்டிடேட்னு உடனே. ஸோ இந்த எலெக்ஷன்ல இதான் ஹையஸ்ட் கலெக்ஷனா ரிப்பப்ளிகன் பார்ட்டி கேண்டிடேட், அதாவது டொனால்ட் ட்ரம்ப்புக்கா இருக்கட்டும், இல்ல இதுவரை ஜோ பைடனா இருந்தாரு, இப்ப இவங்க வந்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பயங்கர பாசிட்டிவ், இது இவங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம் கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு. ஸோ அவங்களுடைய பார்ட்டியை கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க. இதற்கு அடுத்தது நவம்பர் வந்துட்டு எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வர்சஸ் கமலா ஹாரிஸ், யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரசிடென்டா இருந்த ஒரு பயங்கரமான அக்ரெசிவ் பர்சன். இன்னும் இனிமேல் தான் அவருடைய அட்டாக்ஸ், ஏன்னா இவ்வளவு நாள் அவருடைய டார்கெட் ஃபுல்லா ஜோ பைடன் இருந்துச்சு. அடுத்த 100 நாள் பாத்தீங்கன்னா வேற மாதிரி மாறப்போகுது. கமலா ஹாரிஸை இனிமேல் அட்டாக் பண்றதுக்கு நிறைய இது இருக்கு. ஸோ கமலா ஹாரிஸ் உடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் இந்த எலெக்ஷனையே 3 இதுல தான் கொண்டு போறாரு டொனால்ட் ட்ரம்ப். ஒன்னு பாத்தீங்கன்னா ஜோ பைடனுடைய ஹெல்த் ரொம்ப ரொம்ப மோசம், ஒரு வீக் பிரசிடென்டா இருந்தாரு அப்படின்னு, அவருக்கு பேச கூட வரல அப்படின்னாரு. சோ இப்ப அந்த இது முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்ப ஜோ பைடன் வந்துட்டு 81 வயசு, டொனால்ட் ட்ரம்ப் 79 வயசு, 78 வயசு. ஆனா கமலா ஹாரிஸ் பாத்தீங்கன்னா 59 வயது தான். ஸோ அந்த ஏஜ் இது முடிஞ்சு போச்சு. இவங்களும் நல்லாவே கான்பிடண்டா பேசக்கூடிய ஆள். சரி, ஆனா மிச்சம் 2 என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இமிகிரேஷன். இந்த நாடு இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் பார்ட்டி கேண்டிடேட்ஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா அது நாசமா போயிடும் அமெரிக்கா. இவங்க வந்துட்டு இமிகிரன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க, இன்னொன்னு எக்கானமியை பயங்கரமா நாசப்படுத்துறாங்க. இந்த 2 இதுதான். ஸோ இமிகிரேஷன் பாத்தீங்கன்னா இவங்களால தப்பிக்க முடியாது. யாரால? கமலா ஹாரிஸ்னால. ஏன்னா ஜோ பைடன் டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே இமிகிரேஷன் ரொம்ப மோசமா இருந்துச்சு, நிறைய இமிகிரன்ஸ் வந்தாங்க அப்படின்றாங்க. ஸோ அப்ப ஏன் இவங்க? ஏன்னா இவங்க வைஸ் பிரசிடென்ட். இன்னொரு ஒரு முக்கிய இது என்னன்னா, இவங்க தான் இனிஷியலா ஜோ பைடன் பிரசிடென்ட் ஆனோடனே இவங்க வைஸ் பிரசிடென்ட், இவங்களுக்கு தான் அந்த இன்சார்ஜை கொடுத்தாரு. என்ன? இந்த பார்டர் இதுல இருந்து இமிகிரன்ஸை குறைக்கிறதுக்கு. ஸோ அதை வந்துட்டு ஃபெயிலியரை இப்போ டைரக்டா இவர் அட்டாக் பண்ண போறாரு டொனால்ட் ட்ரம்ப். இவங்க தானே இமிகிரண்டோடைய இது, ஸோ இவங்களால தான் ஆச்சு. இவங்களே ஒரு இமிகிரண்ட். ஏன்னா கமலா ஹாரிஸை பொறுத்தவரை அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இந்திய பெண்மணி, 1950s அமெரிக்காவை போய் செட்டில் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு ஆப்பிரிக்கா இதுல இருந்து ஒரு ஆரிஜின். ஸோ இவங்களே இமிகிரண்ட்னு ஆரம்பிக்கலாம், வாய்ப்பு இருக்கு, தெரியல. 3வது அந்த எக்கானமியை வந்துட்டு இப்ப டைரக்டா அட்டாக் பண்ணுவாரு. இன்னொரு ஒரு முக்கியதுன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் ப்ராசிக்யூட்டரா இருந்தாங்க. எங்க? கலிபோர்னியா ஸ்டேட்ல தான் இவங்க இருக்கிறாங்க. யாரு? கமலா ஹாரிஸ். ஸோ அங்க ஒரு சில கேசஸ்லாம் அவங்க ஒழுங்கா ஹேண்டில் பண்ணல அப்படின்னு நிறைய அட்டாக். அதாவது ஒன்ஸ் பிரசிடென்ஷியல் கேம்பெயின்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா ட்ரம்ப்பை நிறுத்த முடியாது. இது பாத்தீங்கன்னா அவர் இதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ரிப்பப்ளிகன் பார்ட்டி கேண்டிடேட் ஒருத்தர் டிசான்டிஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவரு எப்படியாவது அவர் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார் கவர்னரா. அவரு வந்துடக்கூடாது இவருக்கு எதிரான்ட்டு அப்பத்துல இருந்து அவர் மேல அட்டாக் பண்ணி, வந்தினா உன்னை பத்தி எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேனே ஒரு வாட்டி த்ரெட்டன் பண்ணார். சோ இந்த சூழல்ல இப்ப ஆப்போசிட் பார்ட்டி கேண்டிடேட் யாரு? நம்மளுடைய கமலா ஹாரிஸ். சோ ரொம்பவே நிறைய அட்டாக்ஸ் நடக்கலாம் அடுத்த 2-3 மாசம். ஸோ இதெல்லாம் நெகட்டிவ்ஸ் யாருக்கு? கமலா ஹாரிஸ்க்கு. சரி, கமலா ஹாரிஸோடைய பாசிட்டிவ்ஸ் என்னங்க பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்டெப்பே அவங்க அந்த கலெக்ஷன்லாம் இருக்கட்டும். இன்னொன்று, அவங்க நேற்று அந்த அட்ரஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் அட்ரஸ் டு தி பப்ளிக் என்ன சொல்றாங்கன்னா, நான் வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அட்டார்னி ஜெனரலா இருந்தேன், அதுக்கும் முன்னாடி நான் யார் தெரியுமா, அதாவது இந்த பாஷா மாதிரி சொன்னாங்க, நான் யார் தெரியுமா, நான் வந்து கலிபோர்னியால ப்ராசிக்யூட்டரா இருந்தேன். அப்ப யாரெல்லாம் ப்ராசிக்யூட் பண்ணுவான்னு தெரியுமா? இந்த விமன் எல்லாம் அபியூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்கள ப்ராசிக்யூட் பண்றேன், ஃப்ராட்ஸ்டரை ப்ராசிக்யூட் பண்றேன். இவங்க எல்லாம் யாரும் இல்ல, டொனால்ட் ட்ரம்ப் டைப் அப்படின்னாங்க. Predators who abused women, fraudsters who ripped off consumers, cheaters
who broke the rules for their own gain. So hear me when I say, I know Donald Trump's type. ஸோ இது பார்த்தீங்கன்னா பயங்கரமான அப்ளாஸ் அவங்க பார்ட்டி கேண்டிடேட்ஸ் மத்தியில். ஸோ இது எப்படி இருந்தால் இவங்களுடைய அக்ரெசிவா இவங்களால டீல் பண்ண முடியும். ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்க்கணும்னா நீங்க கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கணும். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப பாசிட்டிவா அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இவங்களுடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இப்போ யுஎஸ் எலெக்ஷனை பொறுத்தவரை பெரிய இதெல்லாம் இருக்காதுங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன், நியூயார்க்கு, இது கலிஃபோர்னியா, இப்பயே சொல்லிடலாம் அவங்கெல்லாம் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. அதாவது அங்கே வந்து விக்டர் டேக்ஸ் த ஆல், வின்னர் டேக்ஸ் த ஆல். ஸோ எல்லா சீட்டும் அவங்களுக்கே போயிடும். எங்கள் கலிஃபோர்னியா, நியூயார்க்கு. சரி, இவங்களுக்கு என்ன வரப்போகுது? அலாஸ்கா, மிசிசிப்பி, இதெல்லாம் ரெட் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் ஸ்டேட் யாருது? ரிப்பப்ளிக்கன். அவங்களாம் ரிப்பப்ளிக்கனுக்கு தான் போட போகிறாங்க. அப்போ யாருக்கு டிசைட் பண்ண போகிறாங்கன்னா இந்த பர்பிள் ஸ்டேட்ஸ். இந்த பர்பிள் ஸ்டேட்ஸ்ன்றது ஸ்விங் ஸ்டேட்ஸ்னுவாங்க. இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம். அந்த மாதிரி ஒரு 6-7 ஸ்டேட் இருக்கு. ஸோ இந்த 6-7 ஸ்டேட்டு இப்போ எப்படி இவங்கள டிசைட் பண்ண போகிறாங்க? ஸோ இவங்களுடைய ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா, இவங்க ஒரு பெண். ஸோ பெண் அப்படின்றனால அங்கே யூஎஸ்ல ஒரு முக்கியமான இது என்னன்னா அபார்ஷன் ரைட்ஸ். இப்போ விமனை பொறுத்தவரை, அதாவது பெண்களுக்கு அபார்ஷன் ரைட்டு கிடையாது, அபார்ஷன் தவறு அப்படின்றது ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியோடைய ஸ்டாண்ட். ஆனா டெமோக்ராட்டிக் பார்ட்டியில பாத்தீங்கன்னா இதுவரை ஜோ பைடன் ஒரு மாதிரி மென்னு முழுங்குவார், இப்படி இல்லை அப்படி இல்லை. ஆனா ஒரு கீ இஷ்யூ. இப்போ இவங்க இதை எடுத்துருவாங்க. யாரு? நம்மளுடைய கமலா ஹாரிஸ். ஸோ அபார்ஷன் எங்க? அரிசோனா ஒரு முக்கியமான ஸ்விங் ஸ்டேட், பர்பிள் ஸ்டேட். அங்க பாத்தீங்கன்னா 2 கீ இஷ்யூ இருக்கு. ஒன்னு இமிகிரேஷன். இவங்க கோட்டை விடுவாங்க. ஆனா அதே சமயத்துல அபார்ஷன் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேவரா இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு விமன் ரைட்ஸ்க்காக இருப்பாங்க, பெண்களுடைய உரிமைகளுக்காக. அப்படின்னா எல்லா ஸ்டேட்ஸ்லுமே பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டான்ஷியல் இது. ஏன்னா இவங்களே ஒரு மிடில் கிளாஸ் உமன் மாதிரி தான் வராங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழல்ல இவங்களுக்கு அது பாசிட்டிவா இருக்கும். அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க பிளாக் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. ஸோ அங்க பொறுத்தவரை இந்தியர்கள், ஆப்பிரிக்கர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பிளாக் ஆரிஜின் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ பிளாக் அமெரிக்கன்ஸ், அதாவது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் எங்க ஜாஸ்தி இருக்காங்க பாத்தீங்கன்னா ஜார்ஜியால 33% மேல இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு காலங்காலமா இது வந்து ஒரு ஸ்விங் ஸ்டேட்டு. அவங்க 2020 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஜோ பைடனுக்கு போட்டாங்க. ஆனா ஒரு அதிருப்தியில இருந்தாங்க இவ்வளவு நாள், அவர் ஒன்றும் பெருசா செய்யல அப்படின்னு. ஆனா இவங்களோட இமீடியட்டா அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஜார்ஜியால. ஸோ இந்த ஜார்ஜியா ஸ்விங் ஸ்டேட் இவங்களுக்கு ஃபேவரபிளா ஆகலாம். அடுத்த ஸ்விங் ஸ்டேட் என்னதுன்னா மிஷிகன். மிஷிகனை பொறுத்தவரை இங்க நிறைய அரப் அமெரிக்கன்ஸ் இருக்கிறாங்க. இந்த அரப் அமெரிக்கன்ஸ் அதாவது அவங்களுடைய ஆரிஜின் வந்துட்டு கல்ஃப் கண்ட்ரிஸ். ஸோ இவங்க வந்துட்டு இப்ப ஜோ பைடன் மேல ஒரு அதிருப்தியில் இருந்தாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் பாலஸ்தைன் சிம்பத்தைசர்ஸ். ஸோ ஜோ பைடன் வந்து ரொம்ப பெருசா அக்ரெசிவா ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறாரு, காசால அந்த ட்ரூஸ் ஒரு பீஸை கொண்டு வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இது வந்துட்டு அவருக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருந்துச்சு. இந்த வாட்டி அவருடைய இந்த பிரைமரி எலெக்ஷன்ல கூட 1 லட்சத்துக்கு மேல மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, நாங்க யாருக்குமே ஓட்டு போடல. சாதாரணமா அவங்க வந்துட்டு டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு ஓட்டு போடுறவங்க, ஆனா அவங்க பண்ணல. இப்போ இவங்க வந்த உடனே அவங்கெல்லாம் இவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கலாம். காரணம் என்னன்னா, இவங்க வைஸ் பிரசிடென்டா இருந்த போதும் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ரொம்ப ஓப்பனாவே இவங்க வந்துட்டு கண்டனம் தெரிவித்தார்கள். இவங்க வந்து இப்படி ஹேண்டில் பண்றது சரியில்லை, முதல்ல இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய ஓப்பனா நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. யாரு? கமலா ஹாரிஸ். ஸோ இந்த அரப் அமெரிக்கன்ஸ் ஓட்டு இவங்களுக்கு ஃபேவரபிளா ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பாசிட்டிவ்ஸ் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த யங் ஓட்ஸ். இதுவரை டொனால்ட் ட்ரம்ப் உடைய மொத்த அம்யூனிஷன், அதாவது எல்லா வாரையும் எங்க அடிச்சுக்கிட்டு இருந்தாரு? ஜோ பைடன் மேல இருந்தார். ஜோ பைடன் என்ன டார்கெட் பண்ணாரு? வயசானவருங்க, அவருக்கு என்னங்க ஒன்றும் பேசக்கூட வரல, ஒரு ஸ்ட்ராங் இல்ல, ஸ்ட்ராங்கான ஆள் இல்லைன்னு. ஆனா இப்போ மொத்தமும் இனிமேல் அப்படியே அந்த இதை யூஸ் பண்ணா இவரு இப்போ வயசானவர் ஆயிட்டாரு, 78 வயசு. இந்த அம்மா கமலா ஹாரிஸ் 59 வயசு தான். ஸோ இப்போ மொத்தத்தையும் அவங்க ஸ்ட்ராட்டஜியே மாத்தணும்.
அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும்? இனிமேல் இதை மொத்த ஜோ பைடனே இத்தனை காலம் அவர் ஒரு இன்எஃபிஷியண்டா இருந்தது, அதெல்லாம் மூடி மறைச்சதே இந்த கமலா ஹாரிஸ் தான், இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு தான் இனிமேல் கொண்டு போறாங்க. ஆனாலும் இப்ப ரீஓரியன்ட் பண்ணி பண்றது போது அவர் கொஞ்சம் வீக் விக்கெட்ல போறாரு. இன்னொன்னு யங் ஓட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க பக்கம் போக இன்னைக்கே பாத்தீங்கன்னா அவங்க இது பண்ண உடனே டிக்டாக்ல எல்லாம் ட்ரெண்ட் வேற மாதிரி ட்ரெண்ட் பண்றாங்க. யாரோ ஒருத்தர் சார்லின்றவங்க பிராட் ஆல்பம் அப்படின்னு அது ரொம்ப பாப்புலர் அங்க யங்ஸ்டர்ஸ் மத்தியில. ஸோ இவங்க ஒரு பிராட் உமன், நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு. ஸோ கமலா ஹாரிஸும் நான் பிராட் உமன் தான் அப்படின்னு அவங்களுடைய கேம்பெயின் இதுல சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ இது பிராட்னா என்ன, ரொம்ப ஒரு மாதிரி கேஷுவலான ஆளு, ரொம்ப ஹைஃபை கிடையாது, சாதாரண ஆளு, அந்த மாதிரி ஒரு பிராட் உமன். ஸோ யங்ஸ்டர்ஸ் மத்தியில இது பயங்கரமான ஹிட் ஆகல வாய்ப்பு இருக்கு. யங்ஸ்டர்ஸ் இப்ப அமெரிக்காவை பொறுத்த வரை ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆளுங்க இருக்காங்க, அவங்க அந்த பார்ட்டிக்கு தான் போட போறாங்க. டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆளுங்க அந்த பார்ட்டிக்கு தான் ஓட்டு போட போறாங்க. இந்த அன்டிசைடடு, நியூட்ரலு, அப்புறம் விமன், யூத், ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இப்ப இவங்க பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கிய இது என்னன்னா, ட்ரம்ப்புடைய மிகப்பெரிய நெகட்டிவ் வந்துட்டு அவர் டெமோக்ரஸியே அழிச்சிருவாரு. ஏன்னா போன எலெக்ஷன் அவர் தோத்ததுக்கு அப்புறம் அவர் இன்னும் பிரசிடென்டா இருக்காரு, சார்ஜ் இன்னும் ஹேண்ட் ஓவர் பண்ணல. ஸோ ஜனவரி 2021 என்ன பண்றாருன்னா, ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆளுங்களும் தூண்டி விட்டு, அதாவது நான் இந்த எலெக்ஷன்ல ஃப்ராட் பண்ணிட்டாங்க, அவங்க ஃப்ராட் பண்ணி தான் ஜோ பைடன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு உடனே அவங்க எல்லாம் போய் அட்டாக் எல்லாம் பண்றாங்க. ஸோ அதுக்கு எதிராக இவர் மேல இன்ன வரைக்கும் கேஸ் வர இருக்கு. ஸோ அப்போ நிறைய பேருக்கு என்ன யோசிப்பாங்க, இவர் பிடிக்கல, யாருக்கு, ட்ரம்ப் எங்களுக்கு வேண்டாம், ஏன்னா இவ்வளவு ஒரு அக்ரெசிவா இருக்காரு, டெமோக்ரஸியே இது பண்ணுவாரு. ஆனா அதே சமயத்துல ஜோ பைடனுக்கு போய் எப்படி ஓட்டு போடுறது, ஏன்னா அவருக்கு 81 வயசு, அது அந்த டிவி அந்த டிபேட்ல பாத்தீங்கன்னா சரியாவே பேச வரலையே அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் கமலா ஹாரிஸ். ஸோ ட்ரம்ப்பை பிடிக்கல, ஆனா ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னா இப்ப கமலா ஹாரிஸ் அட்வான்டேஜ் ஆயிடுறாங்க, அந்த மாதிரி ஓட்டுகள் அவர்களுக்கு வரும். ஸோ இப்போதைய சூழல், இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இப்போ ஒப்பீனியன் ரேட்டிங்லாம் பாத்தீங்கன்னா இப்பயும் ட்ரம்ப் 1 பாயிண்ட் கிட்ட மேலதான் இருக்கிறாரு, யாரோட, கமலா ஹாரிஸோட. ஆனா இன்றைய சூழலில், ஏன்னா அந்த கீ ஸ்டேட்ஸ் தான் டிசைட் பண்ண போகுது, அந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ் இல்ல பர்பிள் ஸ்டேட்ஸ் சொல்லலாம், நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது இன்றைய சூழலில் கமலா ஹாரிஸ்க்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா இன்னும் ஒரு மாசத்துல நம்ம கிளியராகவே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் யார் ஜெயிக்க போறா, ட்ரம்ப்பா கமலா ஹாரிஸா அப்படின்னு. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். உங்களுக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, நீங்க ட்ரம்ப்பா இல்லை கமலா ஹாரிஸா, அதை நீங்க கமெண்ட்ஸ்ல எழுதுங்க, நானும் பார்க்குறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.